நல்லா பேசுங்க, ரொம்ப நல்லா பேசுங்க. சிவாஜி கணேசனுடைய பல படங்களை நீங்கள் பார்த்துட்டு அவருடைய ஆக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். இயற்கைக்கு புறம்பான ஆக்ஷனாக இருக்கும். உதாரணத்துக்கு தெய்வ மகனில் பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர்கிட்ட பாடுவார், தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன், தெய்வமே தேடினேன் தேடினேன் கண்டு கொண்டேன் அன்னையை, கண்டு கொண்டேன் அன்னையை அப்படின்றார். யாராவது இப்போ நேர் வாழ்க்கையில் இப்படிலாம் செய்கிறானா? தெய்வமே அப்படி யாருமே செய்கிறதில்ல. ஏன் சிவாஜி கணேசன் அன்னைக்கு மிகை நடிப்போடு நடித்தார் அப்படின்னு சொன்னால், அன்னைக்கு இருந்த ஆட்களுடைய ஆக்ஷன்லாம் அப்படி தான் இருக்கு. வாழ்வின் வெற்றியை பெரிதும் தீர்மானிப்பது உடல் வலிமையா மன வலிமையா? உடல் உறுதி வெளியில் தெரியும், மன உறுதி வெளியில் தெரியாது. உடல் ஏதாவது பிரச்சனை ஆச்சுனாக்கா அதுக்கு மருந்து இருக்கு. தலைவலியா மாத்திரையை போட்டுடலாம், கை கால் வீக்கமாக ஒரு ஆயின்மெண்ட்டை போட்டு தேய்ச்சிடலாம், நெருப்பு பட்டுருச்சா ஒரு ஆயின்மெண்ட்டை போட்டுடலாம், காலில் புண்ணா டாக்டர்கிட்ட போய் ஊசியை போடலாம். மனசு சோர்வடைஞ்சுன்னா இதுக்கு போய் எந்த டாக்டர்கிட்ட போய் கேட்குறது? மனசு சோர்வடைஞ்சு ரொம்ப வேதனையாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னே தெரியலம்மா. இதுக்கு டாக்டர்கிட்ட போய் கேட்குறான் ஒருத்தன், சார் ரொம்ப மனசு சோர்வாக இருக்குது சார், காலையிலேருந்து என்ன பண்ணுறதுனே தெரில சார், தூக்கம் வர மாட்டேங்க சார், யாரை பார்த்தாலும் கோபம் வருது சார். டாக்டர் சொல்கிறாரு, நானும் இப்போ அந்த நிலமையில தான்டா இருக்கேன், காலையிலேருந்து ஒரு பேஷண்ட்டு கூட வரல, எவனாவது வருவான்னு பார்த்தேன், கடைசிக்கு நீ வந்தவன் என்னை விட கொடுமைக்காரனாக இருக்கு அப்படிங்கிறார். மனச்சோர்வுக்கு மருந்து கிடையாது. அதுக்கு என்ன தான் மருந்து? மனச்சோர்வுக்கு. மனச்சோர்வுக்கு ஒரே மருந்து எது என்று சொன்னால், அருமையான மருந்து நகைச்சுவையும் உற்சாகமும் தான் ஒரு மனிதனுடைய மனச்சோர்வை போக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் மிக்கது. வாழ்வின் வெற்றியை பெரிதும் தீர்மானிப்பது உடல் வலிமையா மன வலிமையா? ஐ என்றால் அது அழகு என்றால் அந்த ஐகளின் ஐ இவர் தானோ, ஐ என்றால் அது தலைவன் என்றால் அந்த ஐகளின் ஐ இவர் தானோ. வணக்கம் திண்டுக்கல் ஐ லியோனி ஐயா அவர்களே. எனக்கு தான் இவ்வளோ பில்டப் கொடுத்தியா ஐயா? எனக்காக நீங்கள் ஒரு பாட்டு பாடணும். முதல்ல தாயை சிறந்த கோவிலும் இல்லை அப்படிங்கிற பாட்டை கண்டிப்பாக பாடிதானுங்க ஒன்று பாடுங்கய்யா. தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உலகில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. எதுக்கு தம்பி பாட சொன்ன? ஐயா, இப்படிப்பட்ட கோயிலில் காலங்காத்தால் அருமையாக பூஜை ஆகுது. இவன் பட்டிமன்றத்துக்கு போகிறேன்னு நினச்சி உட்காந்துட்டு இருக்கிறேன், இவன் எப்படி போவா, பல்லடம் போய் பஸ் மாதிரி போயிடுவானா அப்படின்னு சொல்லி பெரிய போராட்டம். என்ற மம்மி டாடி அடிச்சு உருடுறாங்க, யாராச்சும் ஒருத்தர் கொண்டு போய் விட்டு வந்துடுங்கன்னு. ஐயா, நான் இங்கே வந்து பேசிடுவேன், மன வலிமையோடு பேசுவேன்னு நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு. ஆனால் பத்திரமா போவனா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருதுங்க ஐயா. அது ஏனுங்கய்யான்னு சந்தேகம் வருது? உடலில் ஒரு குறை இல்லாமல் இருந்திருந்தால் அந்த சந்தேகமே வந்திருக்காதே, போயிட்டு வா ராசான்னு அனுப்பி வச்சுருப்பாங்க இல்லைங்க ஐயா. அதனால் உடல் வலிமை தாங்க ஐயா அவசியம் என்றைக்கோ. ஐயா இதுங்கெல்லாம் பரவாயில்ல, 1ஆம் கிளாஸில் அற்புதமாக எழுதிக்கிட்டு இருப்பேன், முத்து முத்தாக இருக்குங்க ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்லுவாங்க. ஒரு நாள் அவங்க எங்கள் அம்மாவை கூப்பிட்டு கண்டபடி ஏறுறாங்க, உங்கள் பையன் எழுதுறதே சரியில்லை, கோடெல்லாம் மாற்றி மாற்றி எழுதுறான், நான் ஒன்று எழுதுனா அவன் ஒன்று எழுதிட்டு போகிறான், அவன் தமிழா இங்கிலீஷானே புரியலைங்கிறாங்க. என்றாது வம்பா போச்சுன்னு ஆஸ்பத்திரி போய் டெஸ்ட் பண்ணால் அப்பெல்லாம் தெரியல, கடைசியில் தான் தெரிஞ்சது, அப்படியே மாறினது நம்ம கையெழுத்து இல்லைடா தலையெழுத்துன்னு. ஏன் தெரியுமாங்கய்யா? இந்நேரம் ஏதோ ஒரு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ மாணவனாக நின்றுருக்க வேண்டியவன் இங்கே மைக்க பிடிச்சி நின்றுருக்கிற, வராத இங்கிலீஷை வாவான்னு படிச்சுக்கிட்டு. ஆனால் ரெண்டும் ஒன்று தாங்கய்யா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் தெரியுங்களா? அங்கே போனால் கத்தி எடுத்து அறுத்துக்கிட்டு இருந்திருப்பேன், இங்கே கத்தி கத்தியே அவங்க கழுத்து அறுத்துக்கிட்டு இருக்கிற. ஆடிக்கு அமாவாசைக்கு ஒரு தடவை வர்ற வாக்கியத்தை நீ கட்டோன்னா வெறும் மன வலிமையாக இருந்தால் பத்தாது, போய் மம்முட்டி எடுத்து திருப்பணும்னு வைங்க, 4 பார்த்து திருப்பறக்குள்ளே நாக்கு தள்ளிடு.
ஐயா இங்கே சோத்துல கை வச்சு என்ன வேணாலும் பேசிக்கலாம், மனவலி தான் முக்கியம்னு. சேத்துல காலை வச்சா தானே தெரியும். ஐயா இது அற்புதமான ஒரு இடத்துல நின்று பேசிகிட்டு இருக்கேன் நான். இன்ஜினியரிங் கல்லூரி, நல்ல டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன், பொறியியல் அது இதுன்னு அற்புதமாக படிக்கிறாங்க. இவங்க நிலைமை என்ன தெரியுங்களா ஐயா? 10வது வரைக்கும் அடித்து பிடிச்சி படித்து 11வது பண்ணாலும் பல்லக்கடிச்சு நல்ல மார்க் வாங்கி, நல்ல டொனேஷன் கொடுத்து சேர்ந்து நல்ல மார்க் வாங்கி, கையை முடித்த கையோட வேலையில்லா பட்டதாரியின் ரிங்டோனையும் செட் பண்ணிக்கிட்டு மன வலிமையோடு வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அன்றைக்கா ஒரு நாள் வேலை கிடச்சிரும்னு என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா ஐயா? டிகிரி சர்டிஃபிகேட் எடுத்துக்குவாங்க, நேராக எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் போய் பதிவு பண்ணி போட்டு அவங்க தாத்தாவோட ரெஜிஸ்ட்ரேஷனே ரினிவல் பண்ணி போட்டு வந்து உட்காந்துருக்குறாங்க. இதுவே உடல் வலிமையை வச்சு வேலை செய்கிறவங்க ஒரு கொத்தனாரும் மேஸ்திரியுமே ஜம்முன்னு வேலை செய்கிறாங்க ஐயா. டெய்லி 1000 ரூபா சம்பாதிக்கிறா. காலையில் எழுந்திரிச்சா தூக்கம் மப்பு, சாயந்தரமானா தூக்கல ஒரு மப்புன்னு ஆனந்தமாக இருக்கிறானுங்க ஐயாவை. ஐயா சமூகத்துக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்ன தெரியுங்களா? மதுக்கடை அதிகமாகிறது மட்டும் சமூக சீர்கேடு இல்லை, மருத்துவமனை அதிகமாகிறதும் சமூக சீர்கேடு. இப்போ ட்ரெண்டு மாறி போச்சுங்க ஐயா, கொஞ்சம் மாற்றிக்கணும். மதுக்கடையை குறைச்சா மட்டும் சமூகம் திருந்திடாது, மருத்துவமனை குறையறக்கும் வழி செய்யணும். அதுக்கு உடல் வலிமையோடு இருக்கணுங்க ஐயா. எல்லாரும் உடல் வலிமையை பற்றி வைரமுத்து அற்புதமாக சொல்லுவார் தன்னோட மருத்துவ கவிதையில். டாக்டருக்கே அட்வைஸ் சொல்லுவார், ஐயா உங்கள்கிட்ட வர்றவங்க எல்லாத்தையும் கேளுங்க, பொழுது மனச்சிக்கல் இல்லாமல் முடிகிறதா அப்படின்னு. மலச்சிக்கலோடு விடிஞ்சதுன்னு வைங்கியா, மனசையும் சேர்த்து பாதிச்சு போடும். அதனால தான் உடல் நல்லா இருந்தால் தாங்கய்யா முதல் உள்ளமே நல்லா இருக்குது, அப்புறம் தானே சாதிக்கிறதே இல்லை. முதல்ல சாமி கும்பிடணும்னா கையை கூப்பணுங்க ஐயா. அதே மாதிரி வாழ்க்கையில் சாதிக்கணும், உயிரோடு இருக்கணும். சுவர் இருந்தால் தான் சித்திரமே வரைய முடியும். மனிதா நீ மகத்தானவன், மண்ணில் பரம்பொருளின் உருவானவன், பாரதத்தாய் பெற்ற மகன், பண்பாட்டில் சிறந்த மகன், வரலாற்றை உருவாக்கும் தலைமகன் நீ. மனிதா நீ மகத்தானவன், மண்ணில் பரம்பொருளின் அருவானவன், மனம் வைத்தால் மலைகளும் உன் கைகளுக்குள் அடங்கிவிடும், இமைப்பொழுதில் நதிகளுமே திசை மாறி பாய்ந்துவிடும், வெண்மீனும் உன் கழுத்தில் அணியாக மாறிவிடும், மண்ணுலகில் உன் சுவடு வரலாறாயாகிவிடும், அழிவற்றவன் நீ உந்தன் உயிரினிலே நின்றுலவும் பரம்பொருளின் மகத்துவத்தை உணர்ந்திடுவாயே. மனிதா நீ மகத்தானவன், மண்ணில் பரம்பொருளின் உருவானவன். ஐயா நான் 1 வயசு குழந்தையா இருக்கும் பொழுது எங்க அப்பா அம்மா என்னை சென்னையில் உள்ள ஒரு கண் மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்கய்யா. அதுதான் முதல் முறையா எங்க அம்மா அப்பா சென்னை போறாங்கய்யா. அதனால ஒரு உறவினரையும் எங்களோட கூட்டிட்டு வந்திருந்தாங்கய்யா. அப்போ சென்னையில் இருந்து அவங்க திரும்பி வரும் பொழுது சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் அந்த உறவினர் எங்கள் அம்மாவை பார்த்து சொன்னாரியா, இதுதான் சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன், முதல் முறையாகவும் கடைசி முறையாகவும் நல்லா பார்த்துக்கோன்னு சொன்னாரியா. எங்கள் அம்மாவுக்கு எதுக்காக அப்படி சொல்கிறாங்கன்னு புரியலையா. எதுக்காக இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாரியா, இல்லை இனிமே உன் பையன் சென்னை வரப்போறானான்னு அவர் கேட்டாருங்கயா. அன்றைக்கு எங்கள் அம்மாவோட மனசில் எழுந்த அந்த மன வலிமைனால தாங்கய்யா இன்னைக்கு என்ன அந்த கிராமத்திலிருந்து நகரத்துக்கு கூட்டிட்டு வந்து அவங்க படிக்க வச்சு நான் கோயம்புத்தூரில் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களை பார்த்தேங்கய்யா, நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி ஐயா அவர்களை. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் எங்கள் அம்மாவோட மனவலியும் அவர் எங்களுக்கு கொடுத்த மன வலிமையும் மட்டும்தாங்கய்யா, வேற எதுவும் இல்லைங்கய்யா. ஐயா என்னால் இந்த உலகத்தை பார்க்க முடியாதுங்கய்யா. பரவாயில்லையா, நான்
வலிமை தவமானால் வெற்றி உனக்கு வரமாகும். நாளைய உன் வெற்றியை இன்றே நீ தீர்மானிக்க உனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு கல்வி. அதை ஆரம்பம் முதலே நீ பயன்படுத்த தொடங்கினால் வெற்றி உன் கைகளில் வந்து நிற்கும். மன வலிமையோடு புது புது முயற்சிகள் எடுக்க பழகு. எழுந்து நில். நம்மால் முடியுமா என்பதை சாகடித்து விடு. என்னால் மட்டும் முடியும் என்பதில் உறுதியாக இரு. வெற்றி நிச்சயமாக உன் பக்கம் துணையாக நிற்கும். முடியும் என்பதை உன் முகவரியாக்கு. உலகம் உன் முகவரியை தேடும். மன வலிமையை நாம் எப்படி வளர்த்துக் கொள்வது? அதற்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் இஷ்டப்பட்டு வளர்த்து கொள்ளலாம். முதலில் நாம் நமது திறமையை அறிந்து கொண்டு அதன் பின் இலக்கு வைக்க வேண்டும். மனம் தளரக்கூடாது. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றவை தள்ளினும் தள்ளாமை நீரற்று என்று கவி இயற்றினார் சென்னா போதார். அவரே மற்றொரு இடத்தில் நாளம் கருதினும் கைகூடும் காலம் கருதின் இடத்தான் செய்யின் என்றும் கூறியுள்ளார். இந்த குறட்பாக்கள் நமக்கு எவற்றை வலியுறுத்துகின்றனர்? நம்மால் உயர்நிலையை அடைய முடியாவிடனும் அடைய முயற்சிக்கவும், இந்த உலகமே நம் வயப்பட காலம் கருதி ஒழுக வேண்டும் என்னும் கருத்துக்களை வலியுறுத்துகின்றன அன்றோ? குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றார் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. இந்த பாடல்ல குறிப்பிட்டிருக்கிற மாதிரி எனக்குள்ளேயும் எந்த குறையும் இல்லைன்னு நினைச்சுதான் இன்னைக்கு நான் உங்க முன்னாடி வாழ்க்கையில வெற்றி பெறறதுக்கு மன உறுதி தான் அவசியங்கிற தலைப்புல நான் இங்க பேச வந்திருக்கேங்க ஐயா. நான் சின்ன வயசுல எங்க பாட்டி மடியில படுத்துட்டு என் கண்ணையும் எங்க பாட்டி கண்ணையும் தொட்டு பார்த்து நான் கேட்டேனா, பாட்டி பாட்டி ஏன் எல்லாரோட கண்ணு மாதிரி என் கண்ணு இல்லாம ரொம்ப குழி விழுந்த மாதிரி ஒரு மாதிரி சின்னதா இருக்கு அப்படின்னு நான் கேட்டேனாமாங்க எங்க பாட்டி கிட்ட. அப்ப எங்க பாட்டி எனக்கு சொன்னாங்க, தங்கம், கடவுள் உனக்கு கண்ணு சின்னதா கொடுத்திருந்தாலும் வாழ்க்கையில உனக்கு 2 கையை பெருசா கொடுத்துருக்காருன்னு சொன்னாங்கய்யா. கை மட்டும் இருந்து என்ன பாட்டி பிரயோஜனம்? கண்ணால பார்த்தா தானே நான் என் கையால எடுக்க முடியும் அப்படின்னு நான் எங்க பாட்டி கிட்ட கேட்டேங்கய்யா. அதுக்கு எங்க பாட்டி சொன்னாங்க, நான் சொன்னது உன் உடல்ல இருக்கிற 2 கை இல்லடா, உனக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கையும் அந்த வாழ்க்கைய வாழ்றதுக்கு உனக்கு கடவுள் கொடுத்திருக்கிற தன்னம்பிக்கையும் தான் நான் சொல்றேன்னு சொன்னாங்கய்யா. துணிஞ்சவனுக்கு இமயமலையும் கூட இடுப்புக்கு கீழே தான் சொல்லுவாங்க ஐயா. இந்த மன உறுதி தான் பல பேருடைய சோதனைகளை இன்னைக்கு சாதனைகளா மாத்திருக்கு. இதே மன உறுதி தான் பல பேருடைய தோல்விகளை இன்னைக்கு வெற்றி படிகளா மாத்திருக்குங்க ஐயா. நான் ஒண்ணு கேட்குறேன், காந்தியடிகளுக்கு உடல் வலிமையோட சேர்த்து அகிம்சையும் கை கொடுக்காம இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம எல்லாரும் இங்க மைக்க பிடிச்சு சுதந்திரமா பேசிட்டு இருந்திருப்போமா ஐயா? ராமேஸ்வரத்துல எங்கேயோ பேப்பர் போட்டுட்டு இருந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய கண்டுபிடிப்புகள் தான் பிற்காலத்துல பல பத்திரிகைகளுக்கும் ஊடகங்களுக்கும் தலைப்புச் செய்தியா இருந்ததுங்க ஐயா. அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய அரிய முயற்சி தான் இன்னைக்கு சட்டத்துல ஒரு பெரிய புரட்சியவே ஏற்படுத்தி இருக்கு. ரயில் விபத்துல தன்னுடைய 2 கால்களையும் இழந்த அருணிமா சிம்ஹா எவரெஸ்ட் சிகரத்தை ஏற முயற்சி பண்ணாங்க. அவங்களுக்கு அன்னைக்கு 2 கால்களா இருந்தது அவங்களுடைய 2 கைகள் தானங்கய்யா. ஒரு கண்டக்டருக்கு இருந்த மன உறுதி தான் அவர் இன்னைக்கு தமிழ்நாட்டோட ஒரு சூப்பர் ஸ்டாரா உயர்த்தி இருக்குங்கய்யா. தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வு நினைக்கலாமா?
வாழ்வை சுமையென நினைத்த தாயின் கனவை மறக்கலாமா? உரிமை இழந்தோம், உடைமையும் இழந்தோம், உணர்வை இழக்கலாமா? உயிரை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா? தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? வாழ்வை சுமையென நினைத்து தாயின் கனவை மறக்கலாமா? விடியலுக்கில்லை தூரம், விடியும் மனதில் இன்னும் ஏன் பாரம்? உன் நெஞ்சம் முழுவதும் வீரம், இருந்தும் கண்ணில் இன்னும் ஏன் ஈரம்? ரத்தங்கள் சிந்தட்டும், யுத்தங்கள் தோன்றட்டும், பாதை மாறலாமா? யுத்தத்தின் வெப்பத்தில் அச்சங்கள் சாகட்டும், கொள்கை மாறலாமா? தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? வாழ்வை சுமையென நினைத்து தாயின் கனவை மறக்கலாமா? நான் எத்தனையோ மேடையில் யாரு கூடயோ டூயட் பாடியிருக்கேன். ஆனால் நான் அன்னைக்கெல்லாம் ஏற்படாத ஒரு சந்தோஷம் சரண்யா தேவி கூட இன்னைக்கு நான் பாடின இந்த நம்பிக்கைக்குரிய ஒரு பாட்டு, டூயட் பாட்டு தான் இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. ஷெரின் பியூலா மன வலிமையே என்ற அணியில் உங்கள் முன்னால் பேச வருகிறார். அவர்கள் பேச முடியாதவர், ஆனால் அவர் தன்னுடைய அசைவுகளால் தன்னுடைய கருத்துக்களை சொல்வார். அந்த அசைவுகளுக்கு விளக்கம் கொடுக்க அவருடைய ஆசிரியை அருமை தங்கை நாகநந்தினி அவர்கள் வந்திருக்கிறார். அவங்க ரெண்டு பேருக்கும் உங்களுடைய கரவொலியை எழுப்பி ஷெரின் பியூலாவோட கருத்துக்களை நம்ம கேட்போம். நம்ம கைதட்டுற அந்த அசைவுகள் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு கேட்கும். ஆனால் நம்மளுடைய கைதட்டோட ஒலியை கேட்க முடியாது. ஆனால் அந்த குழந்தை என்ன நம்மள்கிட்ட சொல்ல விரும்புது அப்படிங்கிறத கேட்க உங்களை மாதிரியே நான் ரொம்ப ஆசையாக இருக்கேன். ஷெரின் பியூலா. என்னோட பேர் ஷெரின் பியூலா. காரமடையிலேருந்து வந்திருக்கேன். காரமடை கவர்மெண்ட் ஸ்கூலில் 11வது படிக்கிறேன். என்னால் கேட்கவும் முடியாது, பேசவும் முடியாது. உங்கள் எல்லாத்துக்கு முன்னாடியும் பேசுகிறேன். எனக்கு பயம் இல்லை. நான் பேசுகிறது உங்கள் எல்லாத்துக்கும் புரியுதா? நல்லா தெரியுதா? நீங்கள் எல்லாம் சூப்பராக பேசுனீங்க. சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் என்னமா பேசுகிறாங்க. நீங்கள் பேசுகிறத என்னால் தான் கேட்க முடியல. இருந்தாலும் நீங்கள் வாழ்க்கையில் சாதித்தது, பட்ட கஷ்டம், இதை பற்றி தான் பேசுனீங்கன்னு எனக்கு தெரியும். என்னடா இவ காதே கேட்காதுன்னு இதெல்லாம் எப்படி தெரியும்னு பார்க்குறீங்களா? காது தாங்க கேட்காது, எங்களுக்கு உணர்ச்சி ரொம்ப அதிகம். ஏன்னா நாங்களும் மனுஷங்க தானே. இந்த உலகத்தில் பேச தெரிஞ்சவங்க எல்லாருமே, கேட்க தெரிஞ்சவங்க எல்லாருமே நல்லதை தான் கேட்டு நல்லதை தான் பேசுகிறாங்களா? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாத்து மாதிரியும் எனக்கும் ஒரு ஆசை இருந்துச்சு. நானும் என்னோட ஆசையினால் கோவை மாவட்ட அளவில் நடந்த நடன போட்டிக்கு போயிருந்தேன். என் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்திருந்தாங்க. உங்களை மாதிரி இருக்க எல்லாரும் காது கேட்க தெரியாது, நீங்கள்லாம் எப்படி டான்ஸ் ஆட போகிறீங்கன்னு கிண்டல் அடித்தாங்க. காது கேட்க தெரியாது, டான்ஸ் ஆடி நீங்கள்லாம் எங்கே போய் ப்ரைஸ் வாங்க போகிறீங்கன்னு சிரித்து எங்களை கேவலப்படுத்தினாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதோம். அங்கே இருந்த ஜட்ஜஸ் கூட யோசித்தாங்க, இவங்க எப்படி ஆட போகிறாங்கன்னு.
நான் மன உறுதியோடு சொன்னேன், வா ஆடலாம், ஆடி பார்க்கலான்னு. அங்கே இருந்தவங்க எல்லாரும் கூட ஒரே மாதிரி தான் ஆடினாங்க. ஆனால் நாங்கள் எப்படி ஆடணும் தெரியுமா? 7 பேர், காதும் கேட்காது, வாய் பேசவும் முடியாது. இத்தனை பேர்த்து முன்னாடி என்னென்னலாம் ஆடணும் தெரியுமா? பரதநாட்டியம், கோலாட்டம், கரகாட்டம், மயிலாட்டம், காவடி ஆட்டம், ஒயிலாட்டம், கிராமிய நடனம்னு சொல்லி நம்ம தமிழ்நாடே போற்றுற அளவுக்கு சூப்பராக ஆடணும். நாங்கள் ஆடுவோமான்னு நினச்சவங்க எல்லாம் எந்திரிச்சு நின்று கை தட்டினாங்க. நீங்கள் கை தட்டுறது சத்தம் என் காதில் கேட்கல. எல்லாரும் ப்ளீஸ் எங்களுக்காக எங்கள் மொழியில் கை தட்டுறீங்களா? நான் ஆடின அந்த நடன போட்டியில் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸும் வாங்கினோம். அதே மாதிரி அதே இடத்துல நடந்த ஓவிய போட்டியிலையும் நான் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன்.